அதிபரின் பதவிக்காலம் தொடர்பான மனு எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். வைத்தியர் அர்ச்சுனா தற்காலிக இடமாற்றம். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட தகவல். மட்டக்களப்பு விமான நிலையத்திற்கருகே மீட்கப்பட்ட 12 கன்னிவெடிகள். 1700 ரூபாய் சம்பளம் குறித்து ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட தகவல். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விரைவில் புதிய சட்டமூலம். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் தம்பிக்க பெரேரா கருத்து. அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக தெளிவூட்டுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் 8ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதற்கமைய குறித்த மனுவை விசாரணை செய்வதற்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய நியமித்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித் மல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரதீப் பத்மசூரசேசன் மற்றும் துரைராஜா ஆகியோர் இந்த மனுவை விசாரணை செய்யவுள்ளனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கமளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு தொழிலதிபர் சிடி லெனாவின் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அதிபர் தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு அந்த மனுவில் மேலும் கோரப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு, அதன் தலைமை தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் சட்டமா அதிபர் இதன் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வைத்தியர் அர்ச்சுனா தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம் என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன என்றும் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயத்தினை ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறியுள்ளார். அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நான் அங்கு 2 தடவைகள் சென்றுள்ளேன். அங்குள்ள வைத்தியர்கள், தாதியர்கள் நன்றாக வேலை செய்கின்றனர். ஆனால் புதிதாக அத்தியட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. அது தொடர்பில் அனைத்து உயர் அதிகாரிகளிடமும் தெரிவித்துள்ளேன். குறித்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் தற்காலிகமாக மாகாண சுகாதார சேவைகள் பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவரின் பதவிக்கு வைத்தியர் ராஜீவை நியமித்துள்ளோம். இருப்பினும் குறித்த நியமனத்தை ஏற்காது வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்ந்தும் தான் பதவியில் இருக்க வேண்டும் என இருந்து வருகின்றார். தற்போது அங்கே சில அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மின் பிறப்பாக்கி ஊடாக வைத்தியசாலைக்கான அபிவிருத்திக்கு மேற்கொள்வது தொடர்பான விடயங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இவற்றை செய்யவிடாது குறித்த அத்தியட்சகர் முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு விமான நிலையத்தின் எல்லையான திருப்பெருந்துறை பகுதியில் 12 நில கன்னிவெடிகளை கன்னிவெடி அகற்றும் சர்வதேச நிலச்சுரங்க ஆய்வுக்குழுவான அமைப்பினர் மீட்டெடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் இராணுவத்தினர் அதனை வெடிக்க வைத்து செயலிழக்க செய்துள்ளனர். குறித்த நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யுத்த காலத்தில் திருமுகம்துறை வேளாண்கண்ணி தேவாலயத்திற்கு அருகில் அமைக்கப்பட்ட விமானப்படை முகாமை சுற்றி அந்த பகுதியில் ஏராளமான கன்னிவெடிகள் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அங்கிருந்து விமானப்படை முகாம் மூடப்பட்டு படையினர் வெளியேறிய போதும் நிலத்தில் புதைக்கப்பட்ட கன்னிவெடிகள் அகற்றப்படாமல் இருந்துள்ள நிலையில் அவற்றை அகற்றுமாறு படையினர் எம்ஜிஎன் கன்னிவெடி அகற்றும் நிறுவனத்திடம் கோரியதை அடுத்து அந்த பகுதியினை அவர்கள் அடையாளமிட்டு கன்னிவெடிகள் தேடி சோதனையிடும் நடவடிக்கையினை புதன்கிழமை ஆரம்பித்தனர். இதன்போது அந்த பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த 12 கன்னிவெடிகளை கண்டுபிடித்து மீட்டெடுத்தனர். இதனை உடனடியாக செயலிழக்க வேண்டியதை அடுத்து நீதிமன்ற அனுமதியை பெற்று மின்னேரியாவில் உள்ள குண்டுகளை செயலிழக்கும் இராணுவ பிரிவினரை வரவழைத்து அதனை வெடிக்க வைத்து செயலிழக்க செய்தனர். இதேவேளை குறித்த பகுதியில் மக்கள் குடியேறி வசித்து வருவதாகவும் தொடர்ந்தும் கன்னிவெடிகள் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதுடன் புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளில் மனிதர்களோ மிருகங்களோ இன்று வரை அதில் அகப்படாமல் காப்பாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன்படி 1700 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் மகிழ்ச்சி என நாடாளுமன்ற உறுப்பினர் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் மற்றும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ரூபாய் 1700 அதிகரிப்பது தொடர்பில் தொழில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. கம்பெனிகளோடு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் செய்யாமல் வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு. இது தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றம் செய்யப்படாகவே உள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பு விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே எங்கள் அனைவரினதும் ஆசையாக இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான குழப்ப நிலை காணப்படுவதாகவும் அதனை ஆராயும் நோக்கில் அமைச்சரவையில் யோசனையொன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. மதவாச்சியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக ஒரு இடத்தில் 5 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மற்றொரு இடத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தற்போது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவையில் இது தொடர்பான யோசனையொன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். விரைவில் இந்த விடயம் தொடர்பான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவதற்கு தீர்மானித்தால் அதற்கு தயார் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்பாட்டு அலுவலகம் கொழும்பு 7 அமைந்துள்ள டோஸ்மீட் பிரதேசத்தில் திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் 44 வீதமானவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கவில்லை எனவும், மேடைகளில் எவ்வளவு பெரிதாக பேசினாலும் பொருளாதாரத்தை எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்று எவரும் கூறுவதில்லை எனவும் அவர் கூறினார். தாம் மேடைக்கு வந்தால் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டத்தை வெளிப்படுத்துவேன் என்றும் தெரிவித்த தம்பிக்க பெரேரா, ஜனாதிபதி தேர்தலுக்காக சில அரசியல் கட்சிகள் 2 வருடங்களாக பிரச்சாரம் செய்து வருகின்றது எனவும் தெரிவித்தார். மேலும் எவரேனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் எதிர்வரும் 90 நாட்களில் பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்று கூற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.